இன்று இரவு அழிக்கப்படுமா ஈரான்? முழு தயாரிப்பில் அமெரிக்கா. பதிலடி கொடுக்க காத்திருக்கக்கூடிய ஈரான் ராணுவம். சற்று முன் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதியுடைய ஆயில் ஃபெசிலிட்டி, இழுத்து மூடப்பட்ட சவுதியுடைய பாலங்கள், அடையாளமே தெரியாமல் அழிக்கப்பட்ட இஸ்ரேலுடைய ட்ரோன் ஃபேக்டரிகள், இஸ்லாத்தை கிண்டல் செய்யும் ட்ரம்ப், பைத்தியக்காரத்தின் உச்ச நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய கொடூரம், இஸ்ரேல் ராணுவ வீரரின் மண்டை ஓடு உடைக்கப்பட்ட காட்சி, அழிக்கப்பட்ட இஸ்ரேலுடைய வீடியோ காட்சிகள், ஆதாரத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா, மீண்டும் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய ஹூதி படையினர், இது மாதிரி பல்வேறுபட்ட போர் சம்பந்தமான காட்சிகள், இப்ப களத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரேக்கிங் நியூஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்களை பாருங்க. இப்போ சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறது பார்த்தோம்னா, இஸ்லாத்தை கிண்டல் செஞ்சிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், இதையுமாடா வேடிக்கை பார்ப்பீங்க அப்படின்னு அரபு நாடுகளை நோக்கி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த போருடைய ரொம்ப உச்ச நிலைக்கு இப்போ போயிருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எழுந்திருக்குது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் போருக்காக நான் ஒரு 10 நாள் அவகாசம் கொடுத்துருந்தேன், அந்த 10 நாள்ல இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்குன்னு சொல்லி பைத்தியம் ஒரு 2 நாள் முன்னாடி உளர்ச்சி, அப்புறம் அந்த 48 மணி நேரம் 24 மணி நேரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு நைட்டு ஒரு 7 மணிலேருந்து 8 மணி அந்த மாதிரி டைம் போல இந்த டைம் ஒட்டு மொத்தமாக இந்த அவகாசம் முடியுது. அதனால இன்று இரவு, அதாவது இந்தியா நேரம் நான் சொல்றேன், இந்தியா நேரத்துக்கு இன்று இரவு ட்ரம்ப் ஈரானை தாக்கக்கூடும், ஈரானை கடுமையாக தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய அளவில் இது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுக்க ஒரு நியூஸாகவே இன்னைக்கு மாறி போயிருக்குது. இது அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ் தரப்புல இருந்தோ அல்லது அமெரிக்காவுடைய முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிஸ்ட், அது மாதிரியான பத்திரிகைகள் சொல்றது என்னன்னா, ஈரான் தாக்கப்படுமா, ஈரான் அழிக்கப்படுமா அப்படிங்கிறது இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. செவ்வாய் இரவு தான் அதை பத்தின முழு விவரம் தெரிய வரும். அது உண்மையாலே ஈரான் மேல அவங்க எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்க தாக்குதல் நடத்துவாங்களா அல்லது தாக்குதல் நடத்தாம பேச்சுவார்த்தை என்ற கட்டத்துக்கு போவாங்களா அப்படிங்கிறது இன்று இரவு தான் அதோட நிலவரம் தெரியும். அப்படிங்கும் போது முழு உலகமுமே இது எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு தாக்குதல் நடத்தினா இது பெரிய அளவில் உலகளாவிய அளவில் ஒரு பெரிய அபாயகரமான ஒரு செய்தியா மாறும், அபாயகரமான ஒரு நிகழ்வுகளா மாறும். ஏன்னா ஈரான் இப்போ ஸ்டில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒருவேளை அப்படி தாக்குன அப்படின்னா ஒட்டுமொத்த பிராந்தியமும் இருட்டில் ஆழ்த்திடுவேன், கண்மூடித்தனமா அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஈரான் மீண்டும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இஸ்ரேல், வெறி பிடிச்ச இஸ்ரேல் இப்ப சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஈரான் மக்கள் நீங்க யாரெல்லாம் ரயில் நிலையங்களுக்கு பக்கத்தில் இருக்கீங்களோ, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயோ அல்லது ரயில்வே ட்ராக், அந்த ரயில் பாதைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரெல்லாம் வசிக்கிறீங்களோ கொஞ்சம் நீங்க வெளியில வேற பக்கமா போயிருங்க. நாங்கள் இன்னைக்கு நைட்டு இந்த ரயில்வே ட்ராக், ரயில்வே ஏரியாவை குறிப்பிட்டு நாங்கள் ஒரு மோசமான தாக்குதல் நடத்த போறோம்னு சொல்லி இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறதால இப்போ இந்த போர் எந்த கட்டத்தை நோக்கி நகருமோ அப்படின்னு சொல்லி முழு உலகமுமே ஒரு அதிர்ச்சியில காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் இப்போ மாறி போயிருக்குது. இந்த நேரத்தில் இந்த பைத்தியக்கார பையன் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது என்னன்னா, ஈரானை எச்சரிக்கக்கூடிய விதத்திலையும் இஸ்லாத்தை இழிவுபடுத்தி இஸ்லாத்தை கேவலப்படுத்துற மாதிரியும் ஒரு எச்சரிக்கையை இப்ப ட்ரம்ப் ஒன்று வெளியிட்டு இருக்கிறான். ட்ரம்ப் அவர் சொல்லக்கூடிய எல்லா செய்தியுமே ட்ரூத் பேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரூத் பேஜ்ல அந்த பைத்தியம் வெளியிடும். வேற ஃபேஸ்புக்லயே ட்விட்டர்லயே பைத்தியம் போடாது, அந்த ட்வீட் பேஜ்ல தான் போட்டுட்டு இருக்கும். அதுல அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னும் 48 மணி நேரம், அந்த 48 மணி நேரம் அவகாசம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால ஈரான் மக்களுக்கு ட்ரூ வில் பி பவர் பிளான் டே அப்படின்னு சொல்லி சொல்றான். ட்ரூ வில் பி பவர் பிளான் டே, பிரிட்ஜ் டே, இதெல்லாம் நீங்க கொண்டாடுறதுக்கு காத்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதாவது உங்களுக்கு கொடுத்த அவகாசம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க உங்களுடைய பவர் பிளான்ட் நாளை கொண்டாட காத்திருங்கள், உங்களுடைய பிரிட்ஜ், உங்களுடைய ஒவ்வொரு பிரிட்ஜும் நீங்க வெடிச்சு சதற போது அதெல்லாம் கொண்டாடுறதுக்கு நீங்க காத்துருங்க. அதாவது பொதுவாகவே ஈரான் மக்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையோட ரொம்ப நேசம் கொண்டவர்கள். அதனால அவங்க ஒரு வருஷத்துல ஒரு நாள் நேச்சுரல் டே அப்படின்னு சொல்லி ஒரு செலிப்ரேஷன் ஒரு நாளை கொண்டாடுவாங்க. அதை கிண்டல் பண்ணக்கூடிய விதத்தில் நீங்க பவர் பிளான்ட் டே, உங்களுடைய மின் உற்பத்தி நிலையம், மின் எரிசக்தி நிலையம், இது மாதிரி மின் சார்ந்த எந்த விஷயங்கள்லாம் இருக்குதோ அந்த பவர் பிளான்ட் டே நீங்க நைட் நீங்க கொண்டாட போறீங்க. நீங்க உங்களுடைய ஆல்ரெடி ஒரு பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் 1 சொல்லக்கூடிய ஹராஜி பகுதியில் இருக்கக்கூடிய பிரிட்ஜை 2 முறை தாக்குதல் நடத்தி நாசப்படுத்திட்டான். இன்னும் எங்கெல்லாம் பிரிட்ஜுகள் இருக்குதோ அந்த பிரிட்ஜ் எல்லாம் வெடிச்சு செதற போது அந்த பிரிட்ஜ் டே அதையுமே செலிப்ரேஷன் பண்றதுக்கு நீங்க காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து இந்த வார்த்தையை ஃபக்கிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றான். ரொம்ப கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறான். இந்த நாய் தொடர்ந்து கெட்ட வார்த்தையே ஓப்பன் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி பொறுப்புல இருந்தாலுமே தொடர்ந்து இந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறான். ஃபக்கிங் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹொர்முஸை பத்தி குறிப்பிடக்கூடிய நேரத்தில் அதை ஒரு கெட்ட வார்த்தையில பயன்படுத்தி அதுக்கடுத்து இதெல்லாம் நீங்க அந்த பைத்தியகாரத்தனமா நீங்க ஹொர்முஸை நீங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த ஹொர்முஸை மட்டும் நீங்க இது அடுத்து நீங்க விளக்கல, அதை நீங்க தடையை நீங்க விளக்கல அப்படின்னா நீங்க எல்லாம் நரகத்துக்கு தான் போறீங்க. ஈரான் மக்களை குறிப்பிடுறான். நீங்க எல்லாம் மோசமான நரகத்துக்கு போறீங்க,
எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ண உங்களோட பாலத்தை காலி பண்ண போறோம், உங்களுடைய எரிசக்தி கட்டமைப்பு ஒட்டுமொத்தமா காலி பண்ண போறோம், மின்சார கட்டமைப்பை காலி பண்ண போறோம், உங்க எல்லாரையும் நான் நரகத்துக்கு அனுப்ப போறேன்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை கிண்டல் பண்ணக்கூடிய விதத்துல டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளவு ஒரு மோசமான எச்சரிக்கை மட்டும் இல்லாம இஸ்லாத்தையுமே இழிவுபடுத்துற மாதிரி ஒரு கிண்டல் துணியில இது மாதிரியான ஒரு வார்த்தை பேசியிருக்கிறான். இன்னைக்கு சர்வதேச அளவில் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கு. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எப்படி இப்படி ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி உங்களை அழிச்சிருவேன், ஒழிச்சிருவேன், நரகத்துக்கு தலைவர்னு சொல்லி கடைசியில் எல்லா புகழும் இறைவன் சொல்லி எவ்வளவு கிண்டலான வார்த்தையை பயன்படுத்துறானே. அதுவும் ஈஸ்டர் செலிப்ரேஷன், கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துறானே, இது எந்த வகையில் நியாயம் சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா தொடர்ந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக்கக்கூடிய ஒரு அரசியல் இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேடுகட்ட அரபு அடிமைகள், அந்த அரபு மன்னர்கள், அரபுடைய ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் சொல்றாமோ கொஞ்சம் கூட சொரணை இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களாம் என்ன மனுஷ ஜாதி தானே அவனுங்க. அதாவது இஸ்லாம் வந்ததுக்கு பிறகுதான் அடிமைத்தனம் முடிக்கப்பட்டது. பணக்காரன்லாம் பணக்காரன், ஏழையா இருக்கிறவன் அடிமையா தான் இருக்கணும், இவனை என்ன வேணாலும் செய்யலாம், அடிமை சாசனம் சொல்லி வச்சிருக்கக்கூடிய அந்த அடிமை இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தையே நபிகள் நாயகம் அழிச்சு ஒழிச்சு காட்டினாங்க. மனிதர்கள் எல்லாரும் சரிசமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமத்துவத்தை போதிச்சாங்க. ஆனா இவனுங்க இன்னைக்கு ஆட்சியாளராகவோ மன்னராகவோ இருந்தாலும் அவன் அமெரிக்கா என்ன செஞ்சாலும் சரி நான் அவனுக்கு அடிமை தான் அப்படிங்கிறத இன்னைக்கு காட்டிட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் இப்போ சமீபத்தில் சொல்றான், சவுதி மன்னர் சல்மான் வந்து என்னுடைய பின்புறத்தை முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ ஒரு கேடுகட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை பத்திரிகையில் எழுதும் போது கூட அது ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்எஸ், அந்த ஆஸ்ன்ற வார்த்தையை கூட பத்திரிகைகள் முழுமையாக எழுதாம ஸ்டார் அப்படின்றாங்க. ஒரு பத்திரிகை பிரதியில கூட அந்த வார்த்தையை எழுத முடியாத அளவுக்கு கூச்சப்படுறாங்க பத்திரிகையாளர்கள். ஒரு டிவியில் அந்த வார்த்தையை வெளியிடும் போது கூட ஸ்டார் டேஷ் போட்டு வெளியிடுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சவுதி மன்னர் சல்மான் வந்து என் பின்புறத்தை முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி இவ்வளோ கேடுகட்ட வார்த்தையை பயன்படுத்தினாலும் அதை ஏன் அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இஸ்லாத்தையே இவ்வளோ இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயலில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டாலும் அதையுமே அமைதியாக உட்காந்து வாயை கேட்டுட்டு இருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அடிமைகளாக மாறி போயிருக்கிறானுங்க அப்படிங்கிறது இது மூலியமா தெரிய வருது. அதனால இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு இமேஜ் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரலாக இருந்துகிட்டு இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் அடிமையாக போயிட்டாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் தொழுகைக்காக இமாமா நிற்கிறாரு, இவங்கெல்லாம் அவருக்கு பின்னாடி நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. அவன் எப்படி ஆட்டக்கூடிய பொம்மையாக தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் மாறி இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. சமீபத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா இஸ்ரேலில் ஒரு கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வந்தான். அதாவது ஜெருசலத்தில் பாம் சண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி ரொம்ப விமர்சையாக நடக்கும். இந்த ஈஸ்டர் செலிப்ரேஷனை ஒட்டி அதில் ஒரு ஈஸ்டருக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பாம் சண்டேன்னு சொல்லி குருத்தோலை ஞாயிறு, பனை ஓலை ஞாயிறுன்னு ஒரு நிகழ்வு கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் அதை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறோம். அப்போ அந்த நாள் கொண்டாடுறதுக்கு நெத்தன்யா தடை விதிச்சோன்ன பல கிறிஸ்தவ நாடுகளில் கிறிஸ்தவ ஆட்சியாளர்கள் அதை கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க. கனடா, பிரான்ஸ், இட்டாலி, ஹங்கேரி, ஸ்பெயின் இது மாதிரியான பல நாட்டு தலைவர்கள் இதை கடுமையாக கண்டிச்சாங்க. எப்படி ஒரு மத வழிபாட்டு தளத்தை நீங்கள் தடை செய்யலாம், எப்படி ஒரு மத வழிபாட்டு உரிமை நீங்கள் தடுக்கலாம்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் உலக நாடுகள் மத்தியிலேருந்து வந்த உடனே தடை செய்யப்பட்ட அந்த வழிபாடு உடனடியாக ஓப்பன் செய்யப்படுது. இல்லை நாங்கள் எந்த தடையும் போடலை, நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி அந்த தேவாலயத்துக்கு போட்டிருந்த அந்த தடை நீக்கப்பட்டு அங்கே வழிபாடு செய்யறதுக்கான எல்லா அனுமதியுமே கொடுக்கப்பட்டது. இதுதான் ஒரு ஆட்சியாளர்கள். ஒரு மக்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்படும் போது அந்த ஆட்சியாளர்கள் குரல் கொடுத்தாங்க. அந்த மக்களுக்கான சுதந்திரம், அவங்களுக்கான நீதி அங்கே வழங்கப்பட்டது. ஆனால் இங்கே இவனுங்க எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, இஸ்லாத்தை கேவலப்படுத்தினாலும் அடிமைகளாக உட்காந்துருக்கிறானுங்க. ஏண்டா பைத்துல் முகத்தஸ் இஸ்லாத்துடைய முதல் கிப்லா, நமக்கு மார்க்கத்துக்கான முதல் கிப்லா அந்த பைத்துல் முகத்தஸ். அவ்வளோ ஒரு மிக முக்கியமான முக்கியமான வழிபாட்டு தலங்களில் மிக முக்கியமான ஒரு பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ் இந்த ரமலான் முழுக்க பூட்டப்பட்டிருக்கு. கடைசியில் பெருநாள் தொழுகைக்கு கூட திறக்கப்படலை, தராவி தொழுகைக்கு திறக்கப்படலை, பெருநாள் தொழுகை கூட அனுமதி கொடுக்கப்படலை, இழுத்து பூட்டி வச்சிருக்கிறான். அதுக்கு எதிராக ஒரு வாயை திறந்தாங்களா இந்த கேடு கட்டவங்க? ஒரு வாயை திறந்து ஏன்டா அப்படி பள்ளியாசல தொழுவக்கூடிய அனுமதி ஏன்டா மறுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு வாயை திறந்து கேட்கல. 9500க்கும் மேற்பட்ட பலஸ்தீன மக்களை அநியாயமா மரண தண்டனை கொடுத்தான். இப்போ இன்னும் மீதி இருக்கக்கூடிய மக்களை மரண தண்டனை கொடுக்கறதுக்காக ஒரு அநியாய சட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறான். இப்படி எல்லாம் என்னதான் சட்டம் கொண்டு வந்து அந்த மக்களை அழிச்சு சாவடிச்சு நாசப்படுத்தினாலும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறதால தான் இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளோ ஒரு தைரியமா இன்னைக்கு இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு ட்ரம்ப் கொடுத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு இருக்க நேரத்தில் ட்ரம்ப் கிட்ட அங்கே அமெரிக்க பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், இந்த மாதிரி நீங்க பாலத்தை அழிக்க போறேன்றீங்க, மின் உற்பத்தி நிலையத்தை அழிக்க போறேன்றீங்க, இது எந்த வகையில நியாயம்? இது ஒரு போர்க்குற்றம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை, ஒரு நியாயமான கேள்வியை அமெரிக்க பத்திரிகையாளர்கள் அங்கே கேட்கும் போது
அதுக்கு ட்ரம்ப் என்ன பைத்தியக்கார என்ன பதில் சொல்றான்னா, அவர்கள் விலங்குகள், ஈரான் மக்கள் அவர்கள் விலங்குகள், அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய அவங்கள அனுமதிக்க முடியாது, அவங்களாம் விலங்கு மாதிரி, அவங்க மனுஷன் கிடையாது, அவங்கள விலங்குகள், அவங்க அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறது அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறான். ஏன்னா பைத்தியக்கார பையில அவங்க கையில எந்த ஒரு அணு ஆயுதமும் இல்லை, அணு ஆயுதம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி IATA இது சம்பந்தமான முழுமையான எவிடன்ஸை சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இவங்க அணு ஆயுதம் இருக்குன்றதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்டல. ஆனா அவங்க விலங்குகள், அவங்க கையில அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அதுக்கடுத்து திரும்ப ட்ரம்ப் சொல்றது என்னன்னா, நாங்க ஒரு ஒப்பந்தம், ஒரு டிமாண்ட் வைக்கிறோம், அந்த டிமாண்டுக்கு ஈரான் ஒத்துக்கறல அப்படின்னா நாங்க எல்லாத்தையுமே வெடிக்க செஞ்சிருவோம். எல்லாத்தையுமே, ஈரான்ல இருக்கக்கூடிய பாலமா இருக்கட்டும், மின் உற்பத்தி நிலையம், அவங்களுடைய தண்ணீர் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா நாங்க வெடிக்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஒரு ரவுடித்தன எச்சரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப்க்கு கொடுத்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் சொல்லி முடிச்சு திரும்ப ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த குண்டுகள் போடுறோம் இல்லையா, இந்த குண்டு வெடிப்புகள், இந்த குண்டு வெடிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் ஈரான் மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. எவ்வளவு ஒரு கேடுகட்ட வார்த்தையை பேசுறான் பாருங்க. இந்த குண்டு வெடிப்பு, அங்க தொடர்ந்து குண்டு வெடிப்பு நடக்கணும், அந்த குண்டு வெடிப்பு சத்தம்லாம் டெய்லி கேட்டுக்கிட்டு இருந்தாதான் ஈரான் மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு விரும்புறாங்க. அப்படி விரும்பணும்னா அவங்க குண்டு வெடிப்புகளை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள குண்டு வெடிப்பு நடந்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனாலதான் நான் வந்து குண்டு வெடிப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமான வார்த்தையை பேசுறான். உலக நாடு தலைவர்கள் எல்லாருமே இதை அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா அரபு நாட்டு அடிமைகளும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்ப இன்னைக்கு நைட்டு அமெரிக்கா ஈரானை தாக்குமா அப்படின்னு ஒரு பேச்சு, அந்த செய்திகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நேற்று இரவு ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி, அந்த கெமிக்கல் கம்பெனி மேல நடத்தின ஒரு தாக்குதல், பெட்ரோல் சம்பந்தமான முக்கியமான ஒரு கம்பெனி அது, அந்த நாட்டுடைய உள்கட்டமைப்பு மேல இப்படி ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க. இந்த ஒரு தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாம ஈரானுடைய உளவுத்துறை சம்பந்தமான முக்கியமான அவங்களுடைய IRGC-யோடைய தலைவராக இருக்கக்கூடிய சையது மஜீத் கதமி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஈரானுடைய IRGC-யோடைய இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் மிலிட்டரி ஜெனரல், அவங்களுடைய உளவுத்துறை சம்பந்தமான முக்கியமான ஒரு அதிகாரி, அவருமே கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப அவங்களுடைய ராணுவத்துடைய முக்கியமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஈரானுடைய ஒரு பெட்ரோ கெமிக்கல் கம்பெனி மேல ஒரு தாக்குதல் நடத்தணும்னு உடனடியாக ஈரான் அதுக்கு நேற்று இரவே பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று நைட்டு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் இருக்குமோ, அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்ட இடங்கள் இருக்குமோ, அங்கெல்லாம் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் சவுதி மேலே தான். சவுதியில் ஈஸ்டர்ன் சவுதி, அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் சவுதியில் இருக்கக்கூடிய ஜுபைல் ஏரியா, அந்த ஜுபைலில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டி ஏரியா, அந்த ஆயில் ஃபெசிலிட்டி மேலே நடத்தக்கூடிய ஒரு டைரக்ட் அட்டாக் அந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்து ஒரு பெட்ரோ கெமிக்கல் அட்டாக் நடத்தினதால அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்தில் ஜுபைலில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ஃபெசிலிட்டி ஏரியா, அந்த இடத்துல நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக வெடிச்சு சதறக்கூடிய ஒரு காட்சிகள் நேற்று சோசியல் மீடியா முழுக்க உலகளாவிய அளவில் பெரிய அளவில் வைரலாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த சவுதி ஜுபைலே பத்தி எறியக்கூடிய ஒரு காட்சிகள் பெரிய அளவில் வைரலாக இருந்தது. அப்போ இப்படி சவுதி மேலே ஒரு தாக்குதல் நடந்துருச்சு. இன்னைக்கு ட்ரம்ப் ஒருவேளை ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செஞ்சா ஒட்டுமொத்த சவுதி மேலே இன்னைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டுருமே அப்படிங்கிறதுக்காக சவுதி இப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்று எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சவுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாலம் ஒன்று இருக்கும், கிங் ஃபஹத் கேஸ்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலம் என்னன்னா சவுதியையும் பஹ்ரைனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம், கடல் வழியா சவுதியையும் பஹ்ரைனையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். கடலுக்கு மேலே கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு இந்த ஒரே பாலம் இருக்கும், ஒரு தொங்கு பாலம் மாதிரி இருக்கும், ரொம்ப பிரபலமான ஒரு பாலம். அந்த பாலத்தை இன்னைக்கு திடுதிப்புன்னு சவுதி அரசு மூடுறதுக்கான ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த பாலத்தை நாங்கள் உடனடியாக மூடுறோம், எப்போ வேணாலும் ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்கிட்டா ஈரான் இந்த மாதிரி எங்கே வேணாலும் தாக்குதல் நடத்தக்கூடும், அதனால இந்த பாலம் வழியாக யாருமே பயணிக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லி பாலத்தை உடனடியாக இழுத்து மூடக்கூடிய ஒரு வேலையில் சவுதி இப்போ இறங்கியிருக்கிறாங்க. சரி, சவுதி மேலே ஜுபைலில் ஒரு அட்டாக் நடந்ததுன்னு பார்த்தோம்னா UAE-ல குறிப்பாக அபுதாபியில் இருக்கக்கூடிய ஹப்சான் NGL பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே அபுதாபியோட முக்கியமான கேஸ் ஃபெசிலிட்டி ஏரியா, அந்த கேஸ் ஃபெசிலிட்டி ஏரியாவில் ஒரு தாக்குதல் நடத்தி, அந்த தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாமல் ஈரான் அரசு ஒரு சேட்டலைட் ஃபுட்டேஜ் இமேஜுமே கொடுக்குறாங்க. பாருங்க, நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி பிஃபோர் எப்படி இருந்தது, தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் எப்படி இருக்கு பாருங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த அளவுக்கு துல்லியமாக அமெரிக்க ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இது மாதிரியான ஒரு அட்டாக் நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த சேட்டலைட் ஃபுட்டேஜில் அவங்க அடுத்தடுத்து 1 by 1 காட்டும் போது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு US மிலிட்ரி ஏரியா, ஒரு அமெரிக்காவுடைய ஒரு முக்கியமான ஒரு ராணுவ தளமாக இருக்கக்கூடிய US மிலிட்ரி ஏரியா, அந்த இடத்துலயே ஒரு அட்டாக் நாங்கள் நடத்திருக்கிறோம், பஹ்ரைன்லேயே ஒரு அட்டாக் நடத்திருக்கோன்னு சொல்லி அதோட சேட்டலைட் ஃபுட்டேஜ் இமேஜுமே ஈரான் அரசு அவங்களுடைய ராணுவ தரப்புலேருந்து காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா குவைத்தில் தான் ஒரு சரியான ஒரு அட்டாக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்பேஸ், ஒரு ராணுவ விமானத்தளம் இது. அங்கே முழுக்க அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்தளம். அந்த அலி அல் சலீம் சொல்லக்கூடிய அந்த இடத்துலையுமே ஒரு ஈரான் நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், கிட்டத்தட்ட 15 அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அப்படிங்கிற ஒரு செய்தி ராய்ட்டர்ஸ் உட்பட எல்லா ஊடகங்களுமே இந்த செய்தி வந்திருக்குது. அந்த ஏர்பேஸில் நடத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல்ங்கிறது
15 அமெரிக்க வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியில வந்திருக்குது. அதே மாதிரி குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் அல் அடைரி பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய ராணுவ தளம், குவைத்தில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு விமானத்தளம், அதுக்கடுத்து நடந்தது ஒரு ராணுவ தளம். இந்த ராணுவ தளத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், அதாவது இது குவைத்தில் எங்க இருக்குன்னா குவைத் ஈராக் எல்லை இருக்குல்ல, அந்த எல்லை பகுதியில் தான் இந்த அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ தளம் இருக்குது. அந்த இடத்துலையுமே நடத்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல், அந்த ஏரியாவுமே வெடிச்சு சிதறி இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்கு. அப்ப இந்த அளவுக்கு நேற்று ஈரானுடைய ஒரு பெட்ரோ கெமிக்கல் மேல நடந்த தாக்குதல், அவங்களுடைய ஒரு ராணுவத்துடைய உளவுப்படையை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்பட்டது, இதுக்கு கொடுக்கப்பட்ட பதிலடி தான் இது. இந்த பதிலடியே இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்போது, ஒருவேளை அமெரிக்கா இன்னைக்கு நைட்டு செவ்வாய் இன்று இரவு ஈரானுடைய உள்கட்டமைப்பு மேலேயோ பாலத்தின் மேலேயோ அவங்களுடைய மின்சார கட்டமைப்பு மேலேயோ ஏதாவது தாக்குதல் நடத்தினா அது உண்மையாவே ஈரான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலாக இருக்கும். ஒட்டுமொத்த பிராந்தியமே இருள மூழ்கிறதுக்கு அதுக்கு மிக முக்கியமான காரணமா மாறிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகளாவிய அளவுல ரொம்ப எச்சரிக்கையான ஒரு செய்தியா மாறி போயிருக்கு. சரி, அடுத்து இந்த போர் சம்பந்தமான முக்கியமான செய்திகள்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய ஒரு பெண் ராணுவ வீரர், இந்த ராணுவ வீரரோட மண்டை எலும்பு உடைஞ்சிருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்குது. இதை உலகளாவிய அளவில் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்னடா அது, ஒரு ராணுவ வீரர், ஒரு பெண், அந்த பெண்ணுடைய மண்டை உடைஞ்சு மண்டை எலும்பு கூடு வரைக்கும் சேதம் அடைஞ்சிருக்குது. இதை எப்படி எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அந்த பெண் மிலிட்டரி யாரு, அந்த ராணுவ வீரர் பெண் யாரு அப்படின்னு சொல்லி அவரோட ஹிஸ்டரியை நம்ம போய் நோண்டி எடுக்கும் போது, இவ இஸ்ரேலில் அநியாயம் செஞ்சிருக்கிறா. பலஸ்தீனத்தில் அப்பாவி பசங்க, அப்பாவி இளைஞர்கள் யாரா இருந்தாங்கன்னா, வா உன்னை பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போறேன், என்ன எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேட்டா காரணம்லாம் சொல்ல முடியாது, வா அப்படின்னு பிடிச்சி உள்ள எழுத்துட்டு போய் அவங்களோட கை காலை கட்டி போட்டு அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்களுடைய ஆணுறுப்புல கரண்ட் ஷாக்கு கொடுத்து இவ்வளோ ஒரு அராஜகம் செஞ்ச ஒரு மூதேவி இவ. இப்படிலாம் அவங்கள கையை காலை கட்டி போட்டு அடிமை மாதிரி அங்கே கட்டி வச்சுட்டு கையில் இஸ்ரேல் கொடியை கையில் பிடிச்சிட்டு அப்படி கேமராவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி போஸ் கொடுத்து இவ்வளோ ஒரு அராஜங்க கட்டின ஒரு மூதேவி தான். மண்டம் முழுக்க திமிரோட அலைஞ்ச ஒரு மூதேவி. இன்னைக்கு குறிப்பா இஸ்ரேலோட ஹைஃபாவில் நேற்று முழுக்க ஈரான் ஒரு அட்டாக் நடத்திருந்தாங்க. இந்த ஹைஃபா தான் இஸ்ரேலுடைய மிலிட்டரி பேஸ் முழுக்க அங்கே அதிகமாக இருக்குது. அந்த ஹைஃபாவில் நடந்த அந்த தாக்குதல்ல இந்த திமிரு பிடிச்ச மூதேவியோட மண்டையில் ஏதோ வந்து விழுந்திருக்குது. அங்கே வெடிச்சு சதனை ஏதோ மண்டையில் வந்து விழுந்திருக்குது. மண்டையோட எலும்போட ஃப்ராக்சர் ஆகக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்குது. அதாவது மண்டை நிறைய திமுறோட அலைஞ்சல, அவன் மண்டோட காலி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மண்டை முழுக்க கட்டு போட்டுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ திமுறா அப்படி முத்தம் கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுத்த மூதேவி இன்னைக்கு மண்டோட போட்டுட்டு மண்டையை கூட அசைக்க முடியாம அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அதனாலதான் ஒரு ராணுவ வீரர், ஒரு பெண்ணே பாதிக்கப்பட்டாலும் உலகம் முழுக்க இதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ திமுறோட அலையக்கூடிய நாய்களுக்குலாம் இந்த மாதிரி நீலாம் சாதாரணமா சாகக்கூடாது, சித்திரவதைப்பட்டு தான் நீ சாகணும்னு சொல்லி இன்னைக்கு உலக அளவில் மக்கள் இதை கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதே மாதிரி ஈரான் தொடர்ந்து, அதாவது நான் இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது குவைத், சவுதி, பஹ்ரைன், இதெல்லாமே அண்டை நாடுகளில் பிராந்தியத்தில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்கள். இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் பார்த்தோம்னா தொடர்ந்து நேற்று இரவு முழுக்கவே டெல்லவீவ்லாம் கடுமையான அடி. நேற்று முழுக்க டெல்லவீவோட பல பகுதிகளில் டெல்லவீவில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெட்டாடிக்வா, இந்த பெட்டாடிக்வாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரோன் ஃபேக்டரி, இஸ்ரேல் இந்த அப்பாவி மக்களை, காசா மக்களை கொள்றதுக்காக, ஈரான்ல இன்னைக்கு தாக்குதல் நடத்துறதுக்காக எங்கெல்லாம் வச்சு இந்த ட்ரோன்களை தயாரிக்கிறானோ அந்த ட்ரோன் ஃபேக்டரி மேல, பெட்டாடிக்வால ஒரு ட்ரோன் ஃபேக்டரி மேல நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். அந்த ஏரியாவே ஒட்டுமொத்தமாக காணாம், அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவை அழிச்சு நொறுக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய கடுமையான சேதம் அந்த இடத்துல நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த போரில் வந்து இப்போ ஹூதி படையினர் மீண்டும் அவங்க களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ஹூதிகள் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஒரு 48 மணி நேரம் டைம் கொடுக்கும்போது அப்பவே ஹூதிகள் களத்தில் இறங்கினாங்க. அதனால தான் கொஞ்சம் பின்வாங்கினாங்க. இப்போ திரும்ப இன்னைக்கு நைட் அவங்க அடிக்க போறேன்னு சொன்ன உடனே திரும்ப ஹூதிகள் களத்தில் இறங்கி சவுத்தர்ன் இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேலுடைய பகுதிகளில் ஹூதிகள் இப்போ இன்னைக்கு முழுக்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே க்ரூசல் மிசைல்ஸ் தான். அந்த மிசைல்ஸ் அடிக்கக்கூடிய அடி ஒவ்வொரு தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலுமே அங்கே வெடிச்சு சதறக்கூடிய காட்சிகள். இதெல்லாம் சொல்லும் போது ஹூதிகளுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய யஹ்யா சாரி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தெற்கு இஸ்ரேலை குறி வச்சு தான் இப்போ எங்களோட தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, நாங்கள் ஹிஸ்புல்லாவோட கை கோர்த்துருக்கிறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தெற்கு இஸ்ரேல் அடிக்க போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஏன் தெற்கு இஸ்ரேல் அப்படிங்கும்போது, ஏன்னா இப்போ லெபனான் உள்ள போற ஆரம்பிச்சிட்டாங்க. லெபனான் உள்ள போந்து அந்த லெபனான் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு வேலைகள் நடக்கும்போது தெற்கு இஸ்ரேலில் நாங்கள் ஒரு அட்டாக் நடத்த போறோம்னு சொல்லி தெற்கு இஸ்ரேல் முழுக்க டார்கெட் பண்ணி ஹூதிகள் ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் அங்கே ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் அட்டாக் நடத்திருக்காங்க. எங்கெல்லாம் இஸ்ரேலுடைய டேங்கிகள் இருக்குமோ, அவங்களுடைய மொர்கவா இருக்குமோ, அதில் எல்லாம் அப்படியே போய் ட்ரோன் ஷாட் மூலிமா குறி வச்சு அவங்களுடைய டைரெக்டாக அவங்களுடைய ராணுவ டேங்கையுமே அடிச்சு காலி பண்ணக்கூடிய ஒரு காட்சிகளை ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து அந்த வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு போர் ஒவ்வொரு நாளுமே ரொம்பவே மும்முரமா போயிட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் இஸ்ரேலுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள். ஈரான்ல இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அரசு சார்பில் இருந்து ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க.
தங்களுடைய பலம் எவ்வளவு மிக முக்கியமானது, தங்களுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாங்க. அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. அவ்வளவு ஆயுதங்கள், எங்கேயோ ஒரு பெரிய ஒரு ஆயுத கிடங்கு, ஒரு பெரிய ஆயுத கிடங்கு இருக்குது. அது முழுக்க அவ்வளவு வகையான புது வகை நவீன வகை அதிபயங்கரமான ஆயுதங்கள் எல்லாமே அது உள்ள வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நீ செவ்வாய்க்கிழமை எங்களை அடிக்கணும்னு நினைச்சனா இந்த அருக்கு பார்த்துக்கோ, நாங்கள் என்ன பண்ணோம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி உலகத்துடைய பார்வைக்கு காட்டுற மாதிரி ஒரு கண்காட்சி மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஈரான் அரசு சார்பில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதையும் தாண்டி ஈரான்லேருந்து வந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் ஈரானுடைய அந்த மினாபில் ஒரு ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்தி 165க்கும் மேற்பட்ட அப்பாவி சிறுமிகள் அநியாயமாக கொண்டானுங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் ஒரு பையனும் ஒருத்தன் கொல்லப்பட்டான். அந்த ஸ்கூலில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் தான். அந்த பையனுடைய பாடி மட்டும் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த மற்ற சிறுமிகளோட உடலெல்லாம் கிடைஞ்சது, இந்த ஒரு பையனுடைய பாடி மட்டும் அந்த இடத்துல கிடைக்கவே இல்லை. அந்த பையனுடைய உடல் 30 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு அந்த பையனுடைய உடல் கிடைச்சிருக்கு. அந்த கட்டுமான இடிபாடுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தும் போது உள்ள அந்த பையனுடைய உடல் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அவங்களுடைய குடும்பமே அந்த உடலை பாட்டு கதறி அழுது, ஈரான் மக்கள் எல்லாருமே வந்து அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த உடலை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலை இன்னைக்கு தான் நடந்தது. அந்த பையனுடைய பேரு முகமது தாஹா ஜஃபரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வயசு பையன், 10-12 வயசு அந்த பையனுக்கு இருக்கும். அந்த பையனுடைய உடல் இன்னைக்கு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு செய்தி. இது மாதிரி சின்ன பிள்ளைகளையே அநியாயமா, அதாவது பாலங்களை தாக்குறது, மின்சார கட்டமைப்பு மேல தாக்குறது, இப்படி தொடர்ந்து போர்க்குற்றம் இல்லாம இப்படி அப்பாவி சிறுவர்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய இவ்வளவு மோசமான போர்க்குற்றத்திலையுமே தொடர்ந்து ஈடுபட்டு தான் இருக்கிறானுங்க. ஓகே, இறுதியா ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா, இந்த போருடைய தாக்கத்தால நேபாளில் வாரத்தில் 2 நாள் விடுமுறை அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வாரம் 1 நாள் தான் விடுமுறை. இப்போ இந்த போர் நேரத்தில் பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இதெல்லாம் பெரிய அளவில் இருக்கிறதால வாரம் 2 நாள் லீவ் கொடுத்துட்டோம்னா அதிக அளவில் வாகனங்கள் ஓடாது. அதனால ஓரளவுக்காச்சும் இந்த பெட்ரோல் கஷ்டத்தை சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேபாள அரசு சார்பில் வந்து இப்போ அஃபிஷியலாக ஒரு அறிவிப்பு கொடுத்து இனி வாரம் 2 நாள் விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க பெட்ரோல் கேஸ் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. சவுதி அரசுலேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்னன்னா, ஏசியா கண்ட்ரிக்கு, ஆசிய நாடுகளுக்கு எல்லாமே இனி எண்ணெயோட விலை பன்மடங்கா உயரும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த அளவில் எண்ணெயோட விலை உயர்ந்து போயிடும். ஏன்னா ஹொர்முஸ் ஒரு பக்கம் லாக் பண்றதால இனி குறைந்த அளவில் தான் எண்ணெய் வெளியில போகுங்கிறதால நாங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறதால எண்ணெயோடைய விலை மிக உயர்ந்த அளவில் பன்மடங்கு எண்ணெயோடைய கட்டணங்கள் விலை உயர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இப்படி உலகம் முழுக்க பெரிய அளவிலான பாதிப்புகள் சந்திச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று இரவு என்ன நடக்கும் அதை வச்சு உலகத்துடைய பாதிப்பு, இதுவோ ஈரானுக்கோ அமெரிக்காவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை, உலகம் முழுக்க இதோட பாதிப்போட பிரதிபலிப்பு இருக்கும். அப்படிங்கிறதால உலக மக்கள் எல்லாமே அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. என்ன நடக்குதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.